அப்போ உள்ளவங்கலாம் பார்த்தீங்கன்னா இடுப்பு வலி மூட்டு வலி பிரச்சனைலாம் இல்லாமல் நல்லா டங்கு டங்குன்னு நடந்து போவாங்க. ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்க பெருசுலேருந்து பொடுசுலேருந்து சிறுசுலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா வலியும் வந்துடுது அது உங்களுக்கு. ஏன்னா அப்போ அவங்க சாப்பிட்ட சாப்பாடு அப்படி இருந்தது. இப்போ அது மாதிரி இல்லையா, அதுக்கு இதை மாதிரி செஞ்சு அடிக்கடி நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கணும். நல்லெண்ணெய் விட்டு பெருங்காயம் உளுந்து, அது கருப்பு உளுந்து, சின்ன வெங்காயம் வெள்ளை பூண்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொடுத்துக்கணும். இதில் ஒரு துண்டு இஞ்சி, இதோட காரத்துக்கு பச்சை மிளகா, நீங்கள் காஞ்ச மிளகா கூட சேர்த்துக்கலாம். நல்லா உருவி கழுவி வச்ச நல்லா ஒரு கைப்பிடி தாராளமாக முருங்கைக்கீரையை சேர்த்து அதில் கொத்தமல்லி தழையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு ஒரு துண்டு புளியை சேர்த்து கொஞ்சமாக தேங்காய் துருவலையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து மிக்சியில் இதை நல்லா ஆற விட்டு அரைச்சிக்கலாம். இல்லைன்னா ஆட்டுக்கல்ல அரைச்சிக்கலாம். அம்மிக்கல்லையும் நம்ம அரைச்சி இதை ஒரு துவையல் பக்குவத்துக்கு நம்ம இதை எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் மாட்டு பொங்கல் வீடியோ போட்டிருந்தேன். அதில் ரொம்ப பேர் கமெண்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னம்மா நான்வெஜ் செஞ்சு படைக்கிறீங்க மாட்டு பொங்கல், அது கீரை இதெல்லாம் நிறையா செஞ்சு வச்சு படைக்கிறீங்கன்னு கேட்குறீங்க. ஆனால் எங்களோட பழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மாட்டு பொங்கலுக்கு அதாவது பொங்கலுக்கு சூரிய பொங்கல் கொண்டாடிடுவோம். மாட்டு பொங்கல் முன்னோர்களுக்கு படைக்கிறதுனால எங்களோட பழக்கம் நான்வெஜ் செஞ்சு வச்சு படைக்கிறது தான். எல்லா வகையும் நாங்கள் செஞ்சு வச்சு தாங்க படைக்கணும். அது நம்ம என்ன பண்ண முடியும், நமக்கு முன்னாடி உள்ளவங்க அதை படைச்சு அதை பின்பற்றுறாங்க, அதை தானே நாங்களும் செய்ய முடியும், அவ்வளோதாங்க. அப்புறம் முருங்கைக்கீரை சேர்த்து படைப்பீங்களான்னு கேட்குறீங்க. நாங்கள் குழந்தை பிறந்தவங்களுக்குலாம் 16 பேர் வைக்கும்போது நாங்கள் மாட்டு பொங்கலுக்கு எத்தனை வகை செஞ்சோமோ அத்தனை வகையுமே செஞ்சு வச்சு தாங்க நாங்கள் பேர் வைக்கிறதெல்லாம் 16 கும்பிட்றது. அதனால் எங்களோட பழக்க வழக்கம் அதுதாங்க. இப்போ தெரிஞ்சிருக்கோம் மாட்டு பொங்கலுக்கு ஏன் நான்வெஜ் செஞ்சு படைச்சிருக்கீங்கன்னு. அது தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. எங்களோட பழக்க வழக்கம் இப்படி தாங்க நாங்கள் செய்யறது, அவ்வளோதாங்க. முருங்கைக்கீரை துவையில அரைச்சி உருட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ சுட சுட சோறை போட்டு அதில் அந்த துவையிலையும் வச்சு ஒரு ஸ்பூனு நெய்யையும் ஊற்றி அப்படியே அந்த சுடுசாதத்தோடு வச்சு பிசைஞ்சு அப்படியே அந்த துவையலுக்கும் அந்த நெய்யுக்கும் அப்படியே பிசைஞ்சு உருட்டி, நம்ம வீட்டில் இருக்கிற வாண்டு சிண்டுலாம் துவையனாவே எட்ட ஓடிப்பிடும், சாப்பிடாதுங்க. அதுங்களெல்லாம் உட்கார வச்சு சுற்று உட்கார வச்சு கதையை சொல்லி ஆளுக்கு ஒரு உருண்டையை உருட்டி கொடுத்து வச்சு சாப்பிட வச்சுட்டு அப்படியே நம்மளும் அப்படியே ஒரு உருண்டையை சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படி இருக்கோங்க. நாளை சந்திப்போம்.